ஜோதிடத்துல முழு சூப்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவானால ஆளக்கூடியது இந்த மீனராசி. காலச்சக்கரத்துல பாருங்க, இது 12வது ராசியா கடைசி ராசியா இருக்கு. மீனராசிக்காரங்க பெரும்பாலும் புத்திசாலிகளா இருப்பீங்க. கொஞ்சம் மனதளவுல அடிக்கடி குழப்பம் வந்தாலுமே அந்த குழப்பத்தை வெளிக்காட்டாம குழப்பத்துக்கான தீர்வை பெறக்கூடியவங்க நீங்க. ஆன்மீக செயல்பாடுகள்ல அதிகமா ஆர்வம் இருக்கும். மீன் சின்னத்தை ராசியா கொண்டதுதான், அதாவது இந்த மீனின் சின்னம் தான் உங்க ராசி அடையாளமா இருக்கும். நீர் ராசியை சேர்ந்தது இந்த மீனராசி. குரு பகவான அதிபதியாக கொண்ட நீங்க தைரியசாலிகளாகவும் புத்திசாலிகளாகவும் செயல்படுவீங்க. மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது, தொண்டு செய்வதில் அதிகமாக ஆர்வம் இருக்கும். நல்ல ஒரு ஒழுக்க குணம், நல்ல நடத்தை உங்ககிட்ட அதிகமாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையுமே தொலைநோக்கு பார்வையோடு செயல்படுத்தக்கூடியவங்க. சமூக பணிகள்லையுமே ஆர்வம் அதிகமாக இருக்கும். இந்த மீன ராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்தின் கிரக அமைப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும், இந்த அமைப்பால் என்ன மாதிரியான பலன்களை நீங்கள் பெற போகிறீங்க அப்படிங்கிறத அந்த பதிவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். மீன ராசியில் பாருங்கள், 3 நட்சத்திரம் இருக்குது. இந்த 3 நட்சத்திரக்காரர்களுமே சிறப்பான உயர்வு பெற என்ன செய்யணும், என்ன செஞ்சால் நன்மைகளை பெறலாம் அப்படிங்கிறத நாம் இப்போ பார்க்கலாம். புரட்டாதி 4ஆம் பாதம், உத்திராட்டதி ரேவதி. குருவை ஆட்சி நாயகனாக கொண்டவங்க நீங்கள். இந்த மீனராசிக்காரங்க வெள்ளிக்கிழமையில் சிவபெருமான் வழிபாடை செய்கிறதுனால நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் பெறலாம். உங்களோட வாழ்க்கையில் எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தாலும் சரிங்க, அந்த பிரச்சனை தீரணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமையில் சிவபெருமான் வழிபாடு செய்யுங்க. நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் எல்லா வகையிலுமே பெறுவீங்க. உங்களுக்கு சிவபெருமான் ரொம்ப பிடிச்ச கடவுள் அப்படின்னா ஓம் நம சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும் மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அப்படி செய்யும்போது உங்கள் ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனை நினச்சிட்டு செய்யுங்க. அந்த பிரார்த்தனை விரைவில் நடக்கும். நன்மை எல்லா வகையிலுமே உங்களை வர தொடங்கும். உங்களுடைய சுய ஜாதக கணிப்பை எளிய முறையில் தெரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிங்க, ஃபோன் பண்ணி கேட்டு கூட உங்கள் ஜாதக கணிப்பை எளிய முறையில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு பெற இந்த ஒரு வாய்ப்பை தவற விடாமல் பயன்படுத்தி பாருங்க. நம்ம மீன ராசிக்காரங்களோட குணநலன் எப்படி இருக்கும், இந்த மாதத்தின் அமைப்பால் இந்த 3 நட்சத்திரக்காரங்களும் பெறக்கூடிய பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத வாங்க இப்போ விரிவாக பார்க்கலாம். குரு பகவான் உங்கள் ராசி அதிபதி. மற்றவங்க மீது அதிகமான அன்பு செலுத்தக்கூடியவங்களா நீங்கள் இருப்பீங்க. அனுசரணை காட்டக்கூடியவங்களா இந்த மீன ராசிக்காரங்க நீங்கள் இருப்பீங்க. தன்னோட குடும்பம், தங்களை சுற்றி இருக்கிறவங்க அப்படின்னு எல்லோரையுமே இந்த மீனராசிக்காரங்க பாருங்க அன்பாக பார்த்துக்குவாங்க. 2 மீன்கள் இருக்கிறது போன்ற அடையாளம் இந்த ராசியோட சின்னம். அடிக்கடி கொஞ்சம் உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களாகவும் இருப்பீங்க. மற்றவங்க மீது அன்பு காட்டினாலும் யாராச்சும் உங்களுக்கு துரோகமோ இல்லையா உங்ககிட்ட உண்மையாக நடந்துக்கல அப்படின்னு தெரிய வந்துச்சுன்னா அந்த நபர்களை விட்டு விலகவுமே நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க. எவ்வளோ பிடிச்ச நபராக இருந்தாலும் சரி, அவங்கள விட்டு விலகிடுவீங்க. ஆன்மீகத்தில் அதிகமாக ஈடுபாடு இருக்கும். மனுஷங்கக்கிட்ட சொல்லி தீராத பிரச்சனை கடவுளால் தீர்க்க முடியும் அப்படிங்கிறத நம்புறவங்க. அதே போல் உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் குறைவாக இருக்கும். திடீர்னு ஏதாவது வீட்டில் யாருக்காவது உடம்பு சரியில்லைனா கூட அடுத்து உங்களுக்கு டக்குன்னு உடல் உபாதைகள் வந்துடும். நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும். ஆரோக்கியத்தில் நீங்கள் கொஞ்சம் சிறப்பாக கவனம் செலுத்தணும். அப்படி இருந்தால் தான் உடல் ஆரோக்கியத்தை மேம்பாட்டில் நீங்கள் வச்சுக்க முடியும். மீன் சின்னத்தை கொண்ட நீங்கள் நீர் ராசியை சேர்ந்தவங்க. தைரியசாலி, புத்திசாலி. மற்றவங்களுக்கு உதவுறதுலையும் தொண்டு செய்கிறதுலையும் அதிகமாக ஆர்வம் இருக்கும். ஒழுக்க குணம், நல்ல நடத்தை அதிகமாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையுமே தொலைநோக்கு பார்வையோடு செயல்படுவீங்க. சமூக பணிகளில் ஆர்வம் அதிகமாக இருக்கும். இந்த ராசியை சேர்ந்தவங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரிங்க, புத்திசாலித்தனமாக செயல்பட்டு நன்மையை பெறக்கூடியவங்க தான். மற்றவங்க சொன்னால் கூட அதை கேட்டுப்பீங்க. ஆனால் அதில் நல்லது எது கெட்டது எது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு செயல்படுவீங்க. கல்வி, அரசியல், நிர்வாக மேலாண்மை, சமூக சேவைகளில் சிறப்பாக செயல்படக்கூடிய தன்மை இந்த மீனராசிக்கு இருக்குது. படிக்கிறது, புதிய விஷயத்தை கற்றுக்கிறது நிறைய ஆர்வம் இருக்கும். மீனராசியை சேர்ந்தவங்க பாருங்கள், உணவுத்துறை, மருத்துவம், வியாபாரம் போன்ற துறைகளில் சிறப்பாக விளங்கக்கூடிய தன்மை இருக்குது. அதே போல் மீனராசிக்காரங்க காதல் விஷயத்துலையுமே சிறப்பாக செயல்படுவாங்க. தங்களோட துணையின் உணர்வுகளை நல்லா புரிஞ்சுப்பீங்க. உங்ககிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய பலவீனம் அப்படின்னு பார்த்தா எளிதில் எல்லோரையுமே நம்பிடுவீங்க. இதனால் நிறைய ஏமாந்துருப்பீங்க. ஏமாறுறது நிறைய வாய்ப்பும் கொண்டவங்க தான் நீங்கள், ஏன்னா எல்லோரையும் நம்புறதுனால. மீன ராசிக்கு குடும்பம், திருமண வாழ்க்கையில் அர்ப்பணிப்பு உணர்வு, துணைக்கு அன்பு அதிகமாக தரக்கூடிய இயல்பு கொண்டவங்க. துணைக்கு கீழ்ப்பணிச்சு நடக்கக்கூடிய நபர்களாகவும் இருப்பாங்க. குழந்தைகள் விஷயத்தில் பாருங்கள், ரொம்பவுமே அன்பானவங்களாக செயல்படுவாங்க. மீன ராசியில் இருக்கிறவங்களுக்கு மேஷம், மிதுனம், கடகம், கன்னி, தனுசு, மகரம் இதெல்லாம் நண்பர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ராசியாக இருப்பாங்க. உங்கள் நண்பர்களை கேட்டு பாருங்கள், இந்த ராசியில் ஒரு ராசியாக இருப்பாங்க. இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்தோட அமைப்பால் என்ன மாதிரியான நிலைமை வரப்போகுது, எது சாதகமாக இருக்குது, என்ன பாதகமாக அமைஞ்சிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தா ஞானத்தில் சிறந்து விளங்கக்கூடியவங்க தான் நீங்கள். புத்தி கூர்மையோடு புதிய திட்டங்களை தீட்டி வெற்றி பெறக்கூடிய அமைப்பு உருவாக்கி இருக்குதுங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே கவனமாக செயல்படணும். மீன ராசிக்கு 6ஆம் அதிபதியான சூரியன் 12ஆம் இடமான அயன சயன விரயஸ்தானத்தில் மறைஞ்சிருக்கிறார்.
கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? உங்களுக்கு பாருங்க, இந்த மாதம் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அதிகரிக்க போகுது. அனுபவபூர்வமாக பேச போகிறீங்க. அரசால் நல்ல ஒரு ஆதாயத்தையும் பெறுவீங்க. எத்தனை பிரச்சனை வந்தாலும் சரி, அதை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு ஆற்றல், நல்ல ஒரு தைரியம், தன்னம்பிக்கை இருக்குது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் தொட்டது தொடங்கும், பட்டது பூக்கும். அறிவுபூர்வமாக செயல்பட்டு நன்மையை பெற போகிறீங்கன்னு கூட சொல்லலாம். ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவிச்சவங்களுக்கு புத்திர பிராப்தம், குல விருத்தி அடையக்கூடிய யோகம் உண்டாகிருக்கு. அதே போல் மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே நீங்கள் நினச்ச படிப்பு கிடைக்கும். உயர்கல்வி யோகம் நல்லா இருக்குது. வெளிநாட்டு உத்தியோகம், அரசு உத்தியோகம், இந்த மாதிரியான நல்ல நல்ல விஷயம் உங்களோட வாழ்க்கையில் இப்போ நடக்கும் பாருங்கள். புண்ணிய காரியம் செய்வதற்கும் வாய்ப்பு இருக்குது. இதனால் சுப பலன்களை நீங்கள் மேலும் அதிகரிக்க முடியும். உங்கள் பேச்சு திறமையால் நன்மைகளை பெறுவீங்க. அறிவாற்றல் சாதுரியம் அதிகரிக்கும். குழந்தை பாக்கியத்திற்கு ஏங்கியவங்களுக்கான கரு உருவாகும் வாய்ப்பும் இருக்குது. இந்த சமயத்தில் உங்கள் குலதெய்வ வழிபாடை செய்யுங்க. நன்மைகளை நீங்கள் பெறுவீங்க. பிள்ளைங்களால் பெருமையும் நன்மையும் வரும். எதிர்காலம் பற்றின பயம் உங்களை விட்டு விலகும். பிள்ளைங்களுக்கு நடைபெற வேண்டிய சுபகாரியத்தை இப்போ சிறப்பாக நீங்கள் செய்வீங்க. குடும்பத்தில் சில முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பு தான். குடும்பத்தில் குதூகலமான உற்சாகம், ஆனந்தம் இருக்கும். குடும்பத்தோட ஆனந்தமான நேரத்தில் செலவு செய்ய போகிறீங்க. ஏன்னா கடந்த காலத்தில் அவ்வளோ கஷ்டங்களையும் இன்னல்களையும் தாண்டி வந்து நீங்கள் இப்போ சிறப்பான உயர்வை பெற போகிறீங்க. பழைய உறவினர்கள் கூட உங்களை தேடி வருவாங்க. பிரிஞ்சு போன நண்பர்கள் உங்ககிட்ட இப்போ வந்து பேசுவாங்க பாருங்கள். அலுவலக சூழலை பொறுத்த வரைக்கும் ஒரு மகிழ்ச்சியான சூழல் தான். சக பணியாளர்கள் உங்கள் பணிகளில் உதவிகரமாக இருப்பாங்க. ஒரு சிலருக்கு நீங்கள் விரும்பியபடி இடமாறுதல் கிடைக்கும். வீடு வாகன செலவுகள் வரும், கவனமாக இருங்க. வழக்குகள் கூட இந்த காலகட்டத்தில் சாதகமாக மாற வாய்ப்பு இருக்குது. பூர்வீக சொத்துல நிலவிய இழுபறியான நிலை இப்போ மாறும். பெற்றோர்களின் ஆதரவு மகிழ்ச்சியை கொடுக்கும். அசையும் அசையா சொத்துக்களின் சேர்க்கை, இதோட பராமரிப்பு செலவு கொஞ்சம் இருக்குது. வீடு, இடம், வாகனம் வாங்கும் வாய்ப்பு இருக்குது. நோய், கடன் தீரும் ஒரு சிறப்பான காலகட்டம். வரக்கூடிய வரவை வச்சு கடனை அடைக்க பாருங்கள். இந்த காலகட்டத்தில் எதிரியோட தொல்லை தானாக நீங்கும். உங்களோட எண்ணங்கள் நிறைவேறும் காலம்னு கூட சொல்லலாம். ராசியை சனி பகவான் கடக்கிறதுனால ஜென்ம சனியின் பாதிப்பினால் கொஞ்சம் சோர்வு, அசதி அவ்வப்போது இருக்கும். இதனால் இந்த சோர்வால் வரக்கூடிய வாய்ப்புகளை தவற விட்டுறாதீங்க. விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறதுனால எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உயர்வையும் நன்மையும் நீங்கள் பெறுவீங்க. பூர்வீக சொத்தை கொஞ்சம் அதிகமாக செலவு செஞ்சு சீரமைக்கக்கூடிய வாய்ப்பு தான். ஆனால் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நோய் நொடி நீங்குது. ஜென்ம சனி யாருக்கும் திருமண தடையை தராது. அதனால் பெரும்பான்மையான திருமணம் நடக்க வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றுங்க. சிறப்பான உயர்வையும் நன்மையும் நீங்கள் பெறுவீங்க. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. குடும்பத்தில் நிலவி வந்த சண்டை, பிரச்சனை, சலசலப்பு இது குறையும். குடும்பத்தில் விருந்து, விழா, விசேஷம் அப்படின்னு கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் மந்த நிலை மாறுது. நீங்கள் எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உயர்வையும் நன்மையும் பெறுவீங்க பாருங்கள். வீடு வாகன யோகம், வாடகை வீட்டில் வச்சவங்க புதிய வீட்டுக்கு போகிறது, இந்த மாதிரினா நல்ல விஷயம் நடக்கும். இல்லைன்னா சொந்த வீட்டில் இருக்கிறவங்க கூட வீட்டை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அழகாக பராமரிப்பீங்க. கொஞ்சம் இதனால் சுப செலவு மட்டும் வரும். தேக சுகம் அதிகரிக்குது. பழைய கடன்களை அடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. புதிய கடன் பெற்று தொழிலை விரிவுபடுத்தவும் வாய்ப்பு இருக்குது. விவசாயிகள் உங்களோட வாழ்க்கையில் திருப்பு முனையான சம்பவங்களை பெற போகிறீங்க. பழைய கடன் பைசல் செய்யக்கூடிய ஒரு புதிய வழி பிறக்குது பாருங்களேன். அதுவும் ஒரு சில மீனராசிக்காரங்களுக்கெல்லாம் அபரிவிதமான அதிர்ஷ்ட யோகம் வரும். உயில் சொத்து, அதிர்ஷ்ட பணம் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. மறந்து வச்சுட்டு தேடிட்டு இருந்த பொருள் கூட இப்போ தானாக கை வந்து சேரும். புதிய பாதையில் நீங்கள் இப்போ இந்த மாதம் பயணிக்க போகிறீங்க. அதனால் கவனமாக எச்சரிக்கையாக இருங்க. உங்கள் திறமை மிக்க செயல்பாடுகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தும். வெற்றியால் பாராட்டும் வந்து சேரும். அரசு வகையில் எதிர்பார்த்த முன்னேற்றம் எல்லாமே கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். தொழிலையுமே நல்ல ஒரு உயர்வு இருக்குது. இழுபறியாக இருந்த பணிகள் சிறப்பாக நடந்து முடியுது. கடந்த கால பிரச்சனையுமே உங்களை விட்டு இப்போ நீங்கள் போகுது. சாதனைகள் அவ்வப்போது நீங்கள் நடத்துவீங்க. சிறப்பான ஒரு முன்னேற்றம் அப்படின்னு கூட சொல்லலாம். பேச்சை மூலதனமாக கொண்டவங்க, தொழில், அந்த கமிஷன் அடிப்படையான தொழிலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்பவுமே சாதகமான ஒரு காலகட்டம் இது. புதிய அனுபவம் வரும். உங்களை தவறாக புரிஞ்சுக்கிட்டவங்க கூட, உங்களை விட்டு பிரிஞ்சு போனவங்க கூட தானாக அவங்க செஞ்ச தப்பை உணர்ந்து இப்போ உங்ககிட்ட அன்பு பாராட்டுவாங்க. வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் அலுவலகத்தில் சிறப்பாக வேலை செஞ்சிங்கன்னா சில சலுகைகளையும் பெறலாம். ஊழியர்களின் சம்பள உயர்வு இப்போ பிரச்சனைகள்லாம் முடிவு வருது. படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சிறப்பாக பணியாற்றினா பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும் அப்படின்னு நினச்சவங்க அதற்கான விஷயத்தை இப்போ ஆரம்பிக்கலாம். அரசு வேலைக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கும் நல்ல வாய்ப்பு இருக்குது. எதிரிகள்கிட்ட இருந்து வந்த போட்டி, பொறாமை மறையும். வீடு மாற்றம், வேலை மாற்றம், இது மாதிரி ஏதாவது கொஞ்சம் இடப்பயிற்சிகள் ஆகும். வரக்கூடிய மாற்றத்தை ஏற்றுக்கோங்க. எதிலையுமே உங்களோட கை ஓங்கியிருக்கும். எல்லா விதத்துலையுமே நன்மைகளை பெறக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த மாதம்.
சுப நிகழ்ச்சிகள் மூலம் முதல் மரியாதை உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. மருத்துவ உதவியால உடல்நிலை தேரும், செல்வாக்கு, அந்தஸ்து இது எல்லாமே உயரக்கூடிய யோகம் இருக்கு. பெரும்பாலும் நீங்க உங்க குலதெய்வத்தை வழிபட்டுட்டு எந்த ஒரு விஷயத்தையும் தொடங்குங்க. நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் குலதெய்வத்தின் அருளால நீங்க நிச்சயமா பெறுவீங்க. எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு பெற்று நலமுடன் வாழ வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்க.